கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கலாம். இந்த வசனத்தில் ஆகாப் எலியாவை சந்திக்கக்கூடிய ஒரு வசனம். முதலாவதாக ஆகாப் எலியாவை சந்தித்ததுன்றது 17வது அதிகாரம் 1வது வசனம். எலியா ஆகாபுக்கு முன்பாக தோன்றி, ஆகாப் ஒரு ராஜா, அவனுக்கு முன்பாக தோன்றி அடுத்த 3 வருஷம் மழை இருக்காது அப்படின்னு சொல்லி பேசினது. ஸோ 3 வருஷம் கழிச்சு ஆகாப் எலியாவை சந்திக்கிறான். ஸோ அந்த 3 வருஷம் எதற்காக மழை இல்லை? ஆகாப், அவனுடைய மனைவி, முழு தேசமும் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டதுனால அந்த மழை இல்லாமல் போச்சு. ஸோ அதெல்லாம் அவங்க உணர்ந்தாங்களா இல்லையான்னு தெரியல. உணராமல் இருக்கிறாங்க இன்ஃபேக்ட். ஸோ 18வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆகாப் எலியாவை கண்ட பொழுது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலக பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதுக்கு இஸ்ரவேலை கலக பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரவேலை கலகம் பண்ணுகிறீர்கள். ஸோ இது ஒரு சின்ன விஷயம். இது கூட ஆகாபுக்கு உணர முடியாத அளவுக்கு அவனுடைய இருதய கடினம். அவன் பாகால்களின் தெய்வங்களை நோக்கி போனதுனால மழை இல்லாமல் போச்சு, அதனால இஸ்ரவேல் கலகப்பட்டிருக்குன்றது தெரியாம அந்த 3 வருஷம் கழிச்சு ரொம்ப எளிமையா எலியா கிட்ட ஒரு குற்றச்சாட்டு, நீதான்ப்பா இது பிரச்சனைக்கு எல்லாமே காரணம். ஆமோஸையும் அப்படிதான் சொன்னாங்க. அவர் அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு போகும்போது 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசுவை குறித்து அதே தான் சொன்னாங்க. இயேசு சுவிசேஷம் சொன்ன பொழுது லூக்கா 23:5 பட்டணத்தை கலகம் பண்ணினவர் இவர் அப்படின்னாங்க. அப்போஸ்தலர்கள் 16:20 பவுலை நோக்கி அப்படி சொன்னாங்க, இந்த முழு பட்டணத்தையுமே கலகம் பண்ணவன் இவன் தான். 17வது அதிகாரம் 6வது வசனம், பட்டணம் மட்டும் இல்லை, உலகத்தையே இவங்க தான் கலகம் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ யோவான் 7:7 கர்த்தர் கரெக்டாக சொல்லுவார், உலகத்தினுடைய கிரியைகள் பொல்லாதவைகள், ஆகையால் அது என்னை பகைத்தது. ரைட்? ஆகாபினுடைய கிரியைகள் பொல்லாதவைகள், மனம் திரும்பல. ஆனால் இந்த மெசேஜ் எந்த மாதிரியான ஒரு மெசேஜ்? நீ மனம் திரும்பினால் உனக்கு மழை கிடைக்கும், நீ மனம் திரும்பினால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு நற்செய்தி. ஸோ அந்த நற்செய்தியை நம்ம கொடுக்கும் பொழுது சம்டைம்ஸ் பட்டணத்தையோ உலகத்தையோ இல்லை ஒரு குடும்பத்தையோ கலகம் பண்ணக்கூடிய நபர்களாக நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எவ்வளவோ விதத்தில் நம்ம பாக்கியவான்களாக இருக்கோம். இந்த விதத்தில் எலியா தன்னை நினச்சிருப்பான், நான் பாக்கியவான் அப்படின்னு. ஆகாப் என்ன சொல்லியிருப்பான், நீ தான்ப்பா இஸ்ரவேலை கலக்குன அப்படின்னு. எலியா மனசுக்குள்ளே நினச்சிருப்பான், நான் பாக்கியவான். ரைட்? அப்புறமா கர்த்தர் என்ன சொல்கிறாரு, சந்தோஷப்படுங்கள், களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். ஸோ சுவிசேஷம் இது ஒரு அஃபென்சிவ் மெசேஜ். கர்த்தர் அதை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த செய்தியை நம்ம கண்டிப்பாக பிரசங்கம் பண்ண வேண்டியது ஒரு கிறிஸ்துவன் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ சம்டைம்ஸ் நம்ம பட்டணத்தை கலகம் பண்ணக்கூடிய நபர்களாகவும் நிந்திக்கப்படுவோம். அந்த மாதிரியான இடங்களில் மத்தேயு 5:11-12 நம்ம நினச்சிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.